போட்டித் தேர்வுக்காக தயாராக கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நீங்கள் சிறந்த போட்டியில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் உங்களுக்கு ஒரு நல்ல வழியையும் வகுத்து தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆகையினால் நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பர்களே. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட தினங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சமத்துவ தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஏப்ரல் 14. சமத்துவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செம்மொழி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஜூன் 3. செம்மொழி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஜூன் 3. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாடு தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஜூலை 18. தமிழக அரசால் சமீபத்தில் தமிழ்நாடு தினம் எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விடை பார்த்தீங்கன்னா ஜூலை 18. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சமூக நீதி தினம் விடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. சமூக நீதி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 17. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கல்வி வளர்ச்சி நாள் விடை பார்த்தீங்கன்னா ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாள் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஜூலை 15. தேசிய கல்வி தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 11. தேசிய கல்வி தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். திருக்குறள் வாரமாக சமீபத்தில் தமிழக அரசு எந்த வாரத்தை அறிவித்தது? விடை பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி வாரம். அதாவது திருக்குறள் வாரமாக தமிழக அரசு எந்த மாதத்தில் உள்ள வாரத்தை அறிவித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் கடைசி வாரம். சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மகாகவி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11. அதாவது மகாகவி தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11. அடுத்த வினாவை பார்ப்போம். தமிழக அரசால் தியாகிகள் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தேசிய வாக்காளர் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 25. அடுத்த வினா பார்க்கலாம். மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. அதாவது மொழிப்போர் தியாகிகள் தினம் எந்த நாள் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எத்தனை தினம் இருக்குன்னு பார்த்துக்குங்க கவனமாக. அடுத்த வினா பார்க்கலாம். உடல் உறுப்பு விழிப்புணர்வு தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23. அதாவது உடல் உறுப்பு விழிப்புணர்வு தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா விடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23. அடுத்த வினா பார்க்கலாம். போதைப் பொருள் ஒழிப்பு தினம் விடை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11. போதைப் பொருள் ஒழிப்பு தினம் விடை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11. அடுத்த வினா பார்க்கலாம். சுய உதவிக்குழு தினம் விடை பார்த்தீங்கன்னா ஜூன் 3. சுய உதவிக்குழு தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஜூன் 3. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பசுமை தமிழ்நாடு தினம் சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்த நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24. பசுமை தமிழ்நாடு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 24. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தனிப்பெரும் கருணை தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5. தனிப்பெரும் கருணை தினம் எந்த நாளாக அனுசரிக்கிறாங்க? சமீபத்தில் தமிழக அரசு அனுசரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மாநில உள்ளாட்சி தினம் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 1.
மாநில உள்ளாட்சி தினம் எந்த நாள் கடைபிடிக்கிறாங்கன்னா நவம்பர் 1. அடுத்த வினா பார்க்கலாம். தியாக திருநாள் விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 18. தியாக திருநாள் எந்த நாள் கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 8. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மாநில சிறுபான்மையர்களுக்கான உரிமை தினம் விடை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18. மாநில சிறுபான்மையர்களுக்கான உரிமை தினம் விடை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18. அடுத்த வினா பார்க்கலாம். உலக பாரம்பரிய தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 14. உலக பாரம்பரிய தினம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 14. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். திருவள்ளுவர் தினம் எந்த நாள் கடைபிடிக்கிறாங்கன்னா ஜனவரி 15. திருவள்ளுவர் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா விடை ஜனவரி 15. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் அகராதி தினம் எந்த நாள் கடைபிடிக்கிறாங்கன்னா விடை நவம்பர் 8. அதாவது தமிழ் அகராதி தினம் பார்த்தீங்கன்னா விடை நவம்பர் 8. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். திருநங்கைகளுக்கான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15. திருநங்கைகளுக்கான தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15. அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ் கவிஞர்கள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29. சமீபத்தில் தமிழக அரசால் தமிழ் கவிஞர்களுக்கான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஏப்ரல் 29. அடுத்த வினா பார்க்கலாம். புலம்பெயர்ந்த தினம் அதாவது சர்வதேச புலம்பெயர்ந்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஜனவரி 12. ஜனவரி 12 தான் உலக புலம்பெயர்ந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலக உணவு தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. உலக உணவு தினம் விடை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. அடுத்து பார்ப்போம். தேசிய அறிவியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா விடை பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. அடுத்த வினா பார்க்கலாம். உலக வன நாள் விடை பார்த்தீங்கன்னா மார்ச் 21. உலக வன நாள் விடை பார்த்தீங்கன்னா மார்ச் 21. அடுத்த வினா பார்க்கலாம். உலக சுகாதார தினம் விடை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா விடை ஏப்ரல் 7. அடுத்த வினா பார்க்கலாம். மாணவர்கள் தினம் எப்போது அனுசரிக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் 15. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் மாணவர்கள் தினமாக அனுசரிக்கிறாங்க. சரிங்களா, அக்டோபர் 15. அடுத்த வினா பார்க்கலாம். பாரதிய திவாஸ் தினம் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா ஜனவரி 9. அடுத்த வினாவை பார்க்கலாம். சர்வதேச யோகா தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா ஜூன் 21. சர்வதேச யோகா தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா ஜூன் 21. அடுத்த வினா பார்க்கலாம். உலக மக்கள் தொகை தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11. அடுத்த வினாவை பார்க்கலாம். உலக சுட்டுக்குருவி தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா மார்ச் 20. உலக சுட்டுக்குருவி தினம் மார்ச் 20. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக நீர் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா விடை மார்ச் 22. உலக நீர் தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா மார்ச் 22.
அடுத்த நான் பார்க்கலாம். உலக புவி தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா ஏப்ரல் 22. உலக புவி தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா ஏப்ரல் 22. அடுத்த வினா பார்க்கலாம். சாலை பாதுகாப்பு வாரம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா ஜனவரி 1 வாரம். அதாவது சாலை பாதுகாப்பு வாரமாக எந்த மாதத்தை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வாரத்தை தான் இந்த சாலை பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா ஜூன் 5. அடுத்து பார்த்தீங்கன்னா வரையாடு தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா அக்டோபர் 7. அதாவது வரையாடுகளுக்கான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7. அடுத்து உலக புத்தக தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 23. உலக புத்தக தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா ஏப்ரல் 23. அடுத்து தேசிய இளைஞர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 12. தேசிய இளைஞர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா ஜனவரி 12. ஸோ நன்றி நண்பர்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் மெமரைஸ் பண்ணுங்கள். மெமரைஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோலையுமே நம்ம மந்த்லி வைஸாக ஒரு முக்கியமான டேஸ்லாம் நம்ம எடுத்து போடுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தமிழக அரசு சமீபத்தில் நிறைய தினங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்குங்க. நிறைய தினங்களை நமக்கு அடிக்கடி கொஷினில் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கேள்வியை நான் வச்சிருக்கிறேன். அந்த கேள்விக்கு தெரிஞ்சவங்க மறக்காமல் நீங்கள் பதிலை சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். அதாவது யாருடைய பிறந்தநாளை சமீபத்தில் தமிழக அரசு வார விழாவாக அறிவித்தது? அதாவது தமிழக அரசு சமீபத்தில் யாருடைய பிறந்தநாளை வார விழாவாக அறிவித்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்ற வினாவிற்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஆடியோவில் உங்களுக்கான விலையை நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.